நீங்கள் இந்த வீடியோவை பார்த்த பிறகு எக்ஸ்போர்ட்னாவே மிகப்பெரிய லாபம் தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டை மாற்றிடுவீங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த தேங்காய் இதெல்லாம் வந்து கொப்பரை ப்ராசஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்குது. இதை நாங்கள் கொப்பரை ப்ராசஸ்க்காக தான் வாங்கிட்டு வந்தோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இதெல்லாம் ஆக்சுவலி எக்ஸ்போர்ட்டுக்காக வாங்கிட்டு வந்தது. ஆனால் அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான காயை எடுத்துகிட்டு மிச்ச காயெல்லாம் இது கழிச்சு விட்டு போயிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன் இந்த காயெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு போனாங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஜாக் சிட்டி விளாக். கொஞ்சம் கேளுங்க, நான் கோயமுத்தூர் ஆளுங்க. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளவு காய் வந்து நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் போக மிச்சத்தை கழிச்சு விட்டு போய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது இந்த கழிச்சு விட்டு காயை நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் கொப்பரை ப்ராசஸ் தான் பண்ணுவோம். இப்போ பெரிய பெரிய வியாபாரிங்க கூட நிறைய லாசஸ் சந்திக்கிறது இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்றது தான். அதாவது நம்ம காட்டுக்குள்ள வந்து 500 கிராம் காய் 400 கிராம் காய் 30 ரூபா ரேட் கொடுத்து எடுத்துட்டு வருவோம். இப்போ நம்ம தேங்காயிலேயே வந்து பாத்தீங்கன்னா மோத்தக்காயின்னு இருக்குது, ஒல்லிக்காயின்னு இருக்குது, அதுக்கப்புறம் எலம்புன்னு சொல்லி நிறைய காய் இருக்குது. சில காய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் தொட்டி மட்டும்தான் இருக்கு, உள்ளுக்குள்ள பருப்பே இருக்காது. அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம 500 கிராம் வர்ற காயும் 30 ரூபா கொடுத்து எடுத்துட்டு வரோம். அந்த மாதிரி வெறும் தொட்டியும் 30 ரூபா கொடுத்துட்டு எடுத்துட்டு வரோம். இது என்ன பெரிய லாஸ் கொண்டு போய் விடும்னா, இப்ப பாத்தீங்கன்னா இங்க இந்த தடவை நம்மளுக்கு வந்த பேட்ச்ல ஒரு 1500 காய் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒல்லிக்காய் மோத்தை அதுக்கப்புறம் எலம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய காய்கள்லாம் வந்து இருக்குது. இப்போ அந்த காய் வந்து ஒரு 30 ரூபாய்க்கு போகுதுன்னா இந்த காய் வெறும் 15 ரூபாய்க்கு தான் போகும். இதுல வந்து பருப்பை உடச்சு இது பண்ணீங்கன்னா அதுல ஒரு 10 கிலோ வருதுன்னா இதுல வந்து பருப்பு 6 கிலோ தான் வரும். அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது ஒரு 1000 காய் 2000 காய் நம்மளுக்கு வந்து இதே மாதிரி போயிடுச்சு அப்படிங்கும் போது நீங்க நினைச்சு பாருங்க, நம்மளுக்கு வந்து ஒரு காய்க்கு 10 ரூபா 1 ரூபா போனாவே நம்மளுக்கு வந்து எவ்வளவு பெரிய லாஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஆனா 10 ரூபா 15 ரூபா போகும்போது வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய லாஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சும்மா நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணவே கூடாது தேங்காய் வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு. இந்த மாதிரி காய்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத ஃபுல்லாத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு ரேண்டமா ஒரு 4 காய் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த காயோட எடையை பார்க்கலாம். இப்போ இந்த காயோட எடையை பார்த்தீங்கன்னா கிட்ட 894 கிராம் வருது. இருந்தாலுமே இந்த காயை கழிச்சு விட்டு போயிட்டாங்க. வேண்டாம் எக்ஸ்போர்ட்டுக்கு, இது வந்து அன்குவாலிஃபைன்னு சொல்லி கழிச்சு விட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த காயை பார்க்கலாம். இந்த காய் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 270 கிராம் தான் வரும். ஆனால் இந்த மாதிரி சில காய்ஸை வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னு நான் அப்படின்னு சொல்றேன். இந்த காயை பார்க்கலாம். இப்போ இந்த காய் பாத்தீங்கன்னா வெறும் 175 கிராம் தான் இருக்குது. இதையும் நம்ம வந்து கழிச்சுட்டு போயிடுறாங்க. இது பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு வந்து கொப்பரைன்னு சொல்லுவாங்க இந்த தேங்காயை. ஏன் இது கொப்பரைன்னு சொல்றாங்கன்னு நான் சொல்றேன். இதை பார்த்துட்டோம். இது பாத்தீங்கன்னா 352 கிராம் இருக்குது. நான் சொன்னேன் பாத்தீங்களா, இது ஒரு சில காய் இந்த மாதிரி இதுவே வந்து கொஞ்சம் பெருசா இருந்தா இந்த காய் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதை ஏன்ங்கிறது நான் சொல்றேன். இந்த காய் பேர் வந்து கொப்பரைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆட்டினீங்கன்னாவே வந்து உள்ள பருப்பு இருக்கிறது தெரியும். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப நல்லா வத்தி போச்சு உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா. இது அப்படியே உடைச்சிங்கன்னா டைரக்டா உள்ளுக்குள்ள பருப்பு இருக்கு. நான் உடைச்சுன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த காய் கிட்ட 900 கிராம் இருக்கிற காயை ஏன் கழிச்சுட்டு போனாங்க, இவ்வளோ நல்ல இடம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த காயோட மின் சைடு பார்த்தீங்கன்னா இந்த காய் என்னதான் வந்து 900 கிராம் வந்தாலும் கூட இந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு லேயரோட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒயிட் கலரில் லேயரோட்டு இருந்தால் இந்த காய் வந்து எலம்புன்னு அர்த்தம். என்னதான் வந்து நல்ல இடம் வந்தாலும் கூட இதில் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான் நிரம்பி இருக்கு. பருப்போட கெட்டித்தன்மையே இருக்காது. ரொம்ப இந்த காயில் பார்த்தீங்கன்னா பருப்பு ரொம்ப ரொம்ப லேசாக இருக்குது. அதே இந்த காய் எடுத்துட்டிங்கன்னா இந்த காய் சின்னதுதான், எடையும் ரொம்ப கம்மி தான். ஆனால் இது நல்லா விளைஞ்ச காய். ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் லேயரே இருக்காது. இதுக்குள்ள பருப்பு இந்த தேங்காயை உடைச்சிங்கன்னா கம்பேர் டு இந்த காயை விட இந்த காயில வந்து பார்த்தீங்கன்னா பருப்போட திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் சொல்றோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து பொடிக்காயின்னு சொல்லுவாங்க. இந்த காய் வந்து தன்னோட வெயிட்ல வந்து ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காயோட எடையினே பார்த்துட்டிங்கன்னா
வெறும் 150 கிராம் தான் இருக்கு. இதை கொண்டு போய் அவங்களால கடைக்கோ இல்லை எங்கேயுமே வந்து கொடுக்க முடியாது. அதனாலேயே இந்த காயும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்க கேட்டது பாத்தீங்கன்னா ஒரு 400 கிராம் 500 கிராம் வர்ற காய், அந்த மாதிரி இருக்கிற காய் தான் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்ப முடியும். அதனாலேயே வந்து இந்த மாதிரி நல்லா விளைஞ்சிருந்தா கூட இந்த காயும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்னதான் இந்த காய் வந்து இடம் வந்தாலும் ஒல்லிங்கிறதுனால இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நான் இதை உடைச்சு உங்களுக்கு பருப்போட திக்னஸ் காட்டுறேன். அப்புறம் இந்த காய் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனா உள்ள ஆட்டி பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து கொப்பரைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உள்ள நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பருப்பாயிருக்கு இந்த கொப்பரை. இதை கொண்டு போய் நம்ம தேங்காய் சட்னிக்கோ இல்லைன்னா வந்து ஃபுட்டு சம்மந்தப்பட்டதுக்கு இந்த தேங்காயை பயன்படுத்தி சமைக்கவே முடியாது. இதுக்கான டிஃப்ரென்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறத இப்ப பார்க்கலாம். இப்ப நம்ம டைரக்டாவே இந்த காய்களை எல்லாம் நம்ம வந்து உடைச்சு பார்த்துடலாம். இப்ப நம்ம இதை உடைச்சு பார்த்துடலாம். நல்லா கட்டிட்டு இருக்குது. இப்ப இந்த காயை முடிச்சிடலாம். அது வரணும் சொல்லியாச்சு. என்ன வரணும் சொல்லியாச்சு. கூட்டிட்டு போறேன். அந்த முட்டை இப்ப இந்த காயை பார்த்தா உங்களுக்கு சூப்பரா இருக்கிற மாதிரி தானே தெரியுது. இப்ப இது பாத்தீங்கன்னா இதைத்தான் வந்து நம்ம எலம்புன்னு சொல்லுவோம். ஏன்டா இது எலம்புன்னு சொல்றீங்கன்னா, இப்போ நல்லா விளைஞ்ச காயோட பருப்பை பாருங்க, அதே வந்து இதோட பருப்பை பாருங்க. இப்போ இது வந்து காயம், இப்போ வந்து பெருசா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாம இருக்கலாம். ஆனா காயும் போது ஃபைனலா வந்து இது கொப்பரை ப்ராசஸ் வந்து நல்லா வெயில காய வைக்கும் போது நல்ல விளைஞ்ச காயோட பருப்பு இப்படி இருக்கு. அதே இந்த மாதிரி பருப்பு இருக்குது பாத்தீங்களா, இதோட இது பாருங்க, என்னமோ ரப்பர் பந்தோட்ட வந்து ஆயிடுச்சு பாத்தீங்களா. இதுதான் வந்து உண்மையாவே வந்து நிலைமை. இப்போ நம்ம இந்த காயும் 30 ரூபாய்க்கு தான் எடுத்துட்டு வரோம். இப்போ இந்த காயும் 30 ரூபாய்க்கு தான் எடுத்துட்டு வரோம். ஆனா இந்த பருப்பு அதே ரேட்டுக்கு போகுமான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா போகாதுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன பாத்தீங்களா பொடிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொடிக்காய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்க. பருப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு இந்த பொடிக்காயில. ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் ஒன்று மட்டும்தான் அதுல வந்து மைனஸ். இது நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து மட்டையோடு இருக்கும்போதே நமக்கு வந்து பொடிக்காய்ங்கிறது தெரிஞ்சிடும். அதனால விலை கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டு வருவோம். ஆனால் இந்த மாதிரி காய் தான் நம்மளை வந்து சுத்தமாகவே ஏமாத்திடும். இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தாங்க கொப்பரை. இந்த கொப்பரையை நீங்கள் பிச்சிங்கன்னா டைரெக்டாக வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி கொப்பரை ப்ராசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பரான காய். ஏன்னா உடனே வந்து கொப்பரை ப்ராசஸ் 4 நாளைக்கு நடக்கிறத வந்து இது ஒரே நாளில் முடிஞ்சிடும். இந்த மாதிரி காய் வந்து உடைக்கிறதுக்கு சூட் ஆகும். பட் வந்து கடைகளுக்கோ இல்லை வந்து நம்ம சமைக்கிறக்கோ இந்த மாதிரி காய் வந்து சூட் ஆகாது. இது வந்து இப்படிதான் வந்து இது கட் பண்ணா இருக்கு. கைஸ், இப்போ இந்த காய் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஆடுது. ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு பருப்பு இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஓடப்பா. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா வெறும் தொட்டி மட்டும்தான் இருக்குது, பருப்பே இல்லை. இத மாதிரி காயும் கூட சில நேரங்கள்ல வரும். இவ்வளோ பேசுறீங்களா, அப்புறம் எப்படி இவ்வளோ காய் வந்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உடச்சி இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னால் ஈஸியாக வந்து தேங்காய் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அதாவது எது எலும்பு, எது கொப்பரை, எது வேஸ்ட்டு அப்படிங்கிறது. அதே ஒரு மட்டையோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காய் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. சில நேரங்களில் மட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 2 கிலோ வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் மட்டையை உடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த காய் 100 கிராம் 200 கிராம் தாங்க வரும். ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா காய்க வந்து இப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான வந்து வெட்டில இல்லைன்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி தான் வரும். காயின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 நாள் 55 நாளுக்கு ஒருக்கா தான் பார்த்தீங்கன்னா காய் வெட்டுவாங்க. அதுக்கு சப்போஸ் முன்னாடியே நம்ம காய் வெட்டிடுறாங்க, இல்லைன்னா அதுக்கு முன்னத்து கொலையை வந்து வெட்டிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல காய்க வந்து இந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிருங்க. இதுதான் வந்து இப்போ தேங்காயில் இருக்கிற வந்து மிகப்பெரிய லாசஸ்ல கொண்டு போய் விடுறதுல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முக்கியமான இடம் வகிக்குது. இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் வந்து நம்மளுக்கு தேங்காயில இருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாம் ஓகே. இதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்துக்கு வருவோம். தேங்காய் எண்ணெய், அதாவது ஆர்கானிக்கா நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கறக்காக நான் வந்து 340 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அப்படி இல்லைங்க, இன்னைக்கு இருக்கிற பருப்பு மார்க்கெட்டுக்கு நான் 340 ரூபாய்க்கு கொடுத்தாங்க கூட எனக்கு 1 ரூபா கூட லாபம் இல்லை. என்ன தேங்காய் ரேட்டோ அதே ரேட்டுக்கு கொடுத்துருக்குதா. இதுல நான் ப்ராஃபிட் நான் வந்து 1 ரூபா கூட பார்க்கலீங்க. சாதாரண மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் ஆரம்பிச்சா அப்படின்லாம் நீ சொல்ற. ஆனா ரேட்டே இவ்வளோ வச்சா கொடுக்குற அப்படின்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா இங்க வந்து ரேட் அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ 1 கிலோ பருப்பு நீங்க 204 ரூபாய்க்கு விற்குது. இப்போ நான் கொண்டு போய் ஒரு
10 கிலோ போட்டோம்னா எனக்கு நீங்க அப்ராக்சிமேட்டா நீங்க 7 லிட்டர் எண்ணெய் வரும்னு நினைச்சு பாருங்க. என்ன ரேட்டுக்கு நான் கொடுக்க முடியும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா வந்து இங்க இருக்கிற நான் ரேட்டுக்கு தான் சொல்றேன். நான் வந்து இந்த ஆர்கானிக்னு விற்கிற, சல்ஃபர் இல்லாமல் விற்கிற அப்படிங்கறக்காக நான் வந்து ரேட் வச்சா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிடாதீங்க. உண்மையாவே வந்து ஒரு நல்ல பொருட்களை வாங்கணும்னா எப்பவுமே வந்து காஸ்ட்லியா தான் இருக்கு. இப்பவுமே 1 லிட்டர் எண்ணெய் 250 ரூபாய்க்கு கடையில கிடைக்குது, 240 ரூபாய்க்கு கடையில கிடைக்குதுன்னா அவ எப்படி அப்படி எண்ணெய் தரன்னு நினைச்சு பாருங்க. ஒரு பருப்பே வந்து 1 கிலோ பருப்பே வந்து 200 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்படின்னா 1 கிலோ பருப்பை போட்டா 1 லிட்டர் எண்ணெய் எடுத்துட முடியுமா அப்படிங்கிற நீங்க யோசிச்சீங்கன்னாவே அந்த எண்ணெய் உண்மையான எண்ணெயா இல்லையாங்கிறத நீங்க சொல்லிடுவீங்க. அதனால நம்மளது எப்பவுமே குவாலிட்டிங்கிற வயசுல எந்த ஒரு குறையும் வராது. நீங்க ஒரு டைம் நம்மளோட ஆயில் ஆர்டர் பண்ணி பாருங்க, உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். ஒருவேளை ரேட் குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அடுத்த நிமிஷமே நான் வந்து ரேட்டை குறைச்சிருவேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் வீடியோஸ் நம்ம சேனல் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் பண்ணிருங்க.